ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நாம இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நம்முடைய தேவனுக்கு தெரியுமாங்க? ஆமாங்க. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் விருப்பம், நம்முடைய இருதயத்தின் நோக்கம், இப்படி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிவாராங்க. ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து சொல்றேன். இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவை செலக்ட் பண்ணுவதற்காக தேவன் சாமுவேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசிய ஈசாய் அப்படின்ற வீட்டிற்கு போக சொன்னார். இந்த ஈசாய்க்கு மொத்தம் 8 மகன்கள். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் ஒரு மகனாகிய எலியாப்ப பார்த்த உடனே இவர்தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்குமோ, இவர்தான் அடுத்த ராஜாவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க, அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்றாங்க, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த எலியாப்பனுடைய வெளிப்புற தோற்றத்தை வெளிப்பிரகாரமாக பார்த்துட்டு அவருடைய சரீர வளர்ச்சியையும் அவருடைய முகத்தையும் பார்த்த உடனே இவர் தான் ராஜாவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் வெளிப்பிரகாரமாக பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உட்பிரகாரமாக நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறாருங்க. கடைசியாக தேவன் இந்த ஈசாயின் கடைசி மகனாகிய தாவீதே, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதே இஸ்ரவேலனுடைய அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாருங்க. பாருங்க, நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தாவீதை குறிச்சு சொல்லணும் அப்படின்னா, இந்த தாவீது சின்ன பையனாக இருந்தாலும் தேவன் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்த ஒருத்தனாக இருந்தா, தேவனே ஒரு இடத்துல தாவீதை குறிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இன்றைக்கு நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா? சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். God bless you. ஆமென்.